ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஈரான் கைக்கு கிடைத்த நவீன ஆயுதங்கள் திகைத்து நிற்கும் அமெரிக்கா. பிடிக்காத அமெரிக்க ஏவுகணைகளை கைப்பற்றி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யும் ஈரானின் திட்டம் எதிர்காலத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு புதிய பாதுகாப்பு சவாலாக மாறும் என நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி தாக்குதல் நடத்திய பொழுது UAE, சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தளங்கள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. அது மட்டுமின்றி ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முடக்கியதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகமும் பாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் பாகிஸ்தான் தலையீடு காரணமாக அமெரிக்க ஈரான் இடையான போரில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிய நிலையிலும் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானில் வீசி இதுவரை வெடிக்காமல் இருக்கும் குண்டுகள் மற்றும் ஆயுதங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகல் எடுக்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. ஈரானின் ஆங்கில அரசு தொலைக்காட்சியான TV வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஈரானின் ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் வெடிக்காத 15க்கும் மேற்பட்ட கனரக அமெரிக்க ஏவுகணைகளை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெற்றிகரமாக செயலிழக்க செய்துள்ளதாகவும், இந்த ஆயுதங்களின் தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு அதனை மீண்டும் உருவாக்குவதற்காக இந்த ஆயுதங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் இந்த ஆயுதங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் உருவாக்கினால் அது எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.